السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய 19 நோன்புகளை நிறைவு செய்த நிலையில் 20வது இரவின் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வின் அழகிய படைப்பு மனிதன் என்கிற தலைப்பின் கீழ் மனிதனை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் சொல்லித் தந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மட்டும் அந்த தலைப்பு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை என்கிற வேதமான திருமறை குர்ஆன் அதை அருளிய ஒரு மாதம் இந்த ரமலான் என்று சொல்லி இருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழியை மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய, நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வேதமான திருக்குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யஸ்முஹு. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதம் முழுமையாக நோன்பு நோற்கட்டும் என்று வல்ல இறைவன் திருக்குர்ஆனில் ரமலான் மாதத்திற்கான சிறப்பையும் அந்த மாதத்திலே ஃபர்லான நோன்பை நோற்பதினுடைய அவசியத்தையும் குர்ஆனிலே பிரதிபலிக்கிறான். அந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நாளின் ஒரு இரவு பொழுதில் ஒரு சூறாவினுடைய ஆரம்ப பகுதியைத்தான் அல்லாஹ் அருளி இருக்கிறான். நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருந்த அத்தியாயத்தில் ஒன்றுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அலக் என்கிற அத்தியாயத்தின் ஆரம்ப 5 வசனங்கள் தான் ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருக்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆரம்பத்தில் கற்றறியப்பட்ட கற்றுக் கொடுக்கப்பட்ட வசனம் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. நபி அவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறார்கள். ஒரு ரமலானுடைய மாதம் அது. ஒரு நாள் இரவு பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய சொந்த தோற்றத்தில் நபி அவர்கள் முதலாவதாக பார்க்கிறார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான ஒரு பதற்றத்தையும் மனசோர்வையும் அது ஏற்படுத்தியது. அந்த விகாரமான தோற்றம். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைக்கிறார்கள். நபி அவர்கள் பிற்காலத்தில் சொல்கிறார்கள், மூச்சு திணறுகிற அளவிற்கு நான் கட்டி அணைக்கப்பட்டேன். விட்டு சொன்னார்கள், இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மா அன்த பிகாரி, எனக்கு ஓத தெரியாது, நான் ஓதக்கூடியவன் கிடையாது என்றேன். மீண்டும் கட்டி அணைத்தார், ஓதுங்கள் என்றால் எனக்கு ஓத தெரியாது என்றேன். மீண்டும் கட்டி அணைத்தார், ஓதுங்கள் என்றார், எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னேன். பிறகு சூரா அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்களை எனக்கு ஓதி காட்டி விட்டு சென்று விட்டார். இது ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான மனசோர்வை தருது, பயத்தை கொடுக்கிறது. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விகாரமான தோற்றம் நம்மை கட்டி அணைக்கிறது, சில வேத வசனங்களை கொடுக்கிறது. அது என்ன ஏதுன்னு தெரியல. பாக்கியம் பொருந்திய மகத்தான மதிப்புக்குரிய ஒரு இரவில் தான் நாம் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம். ரமலான்னு சொல்லிட்டான். ரமலான்ல ஒரு நைட்ல நான் கொடுத்தேன். அது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? அந்த நைட்டு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது எந்த இரவுன்னு தெரியாது. அது பாக்கியம் பொருந்திய மகத்துவமான ஒரு இரவு. வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் இரவுனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு இரவுதான் 1000 மாதத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
1000 மாதம் 1000 திங்கள், அதாவது மாதத்தை தமிழ்ல திங்கள் சொல்லுவாங்க. 1000 பிறை கண்டு வாழ்றது இந்த உலகத்துல சாத்தியப்படாது. 83 வருஷம் வாழணும். ஒரு ஆளுக்கு 83 வயசு வரைக்கும் வாழ்றாருன்னா அபூர்வமான காரியம். அதெல்லாம் 100லையும் வாழ்வாங்க, 110ல் வாழ்வாங்க, 100க்கு 1000க்கு ஒருத்தர் 2 பேர் வாழ்வாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. பெரும்பான்மையான மக்கள் 60, 65, 70 போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்வது 83 ஆண்டு காலம் வாழ்வதே கடினம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஒரு இரவில் உழைப்பது 1000 மாதங்கள், ஏறத்தாழ 83 வருடங்களை ஃபஜருடைய ஆரம்ப நேரம், சுபுகுடைய பாங்கு இருக்கிறதே, அதுதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய இறுதி நேரம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தரக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு வருடத்தில் அவன் இழந்து விடக்கூடாத ஒரு இரவு என்றால், ஒரு இரவு பொழுது என்றால் அது லைலத்துல் கத்ர் இரவு. சரி, எப்ப அந்த லைலத்துல் கத்ர் ரமலான் தெரிஞ்சிருச்சு. ரமலான் இல்லாத மாசத்துல அது வராது. இந்த தப்லீக் ஜமாத் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அமல்களின் சிறப்புன்னு ஒரு புக் வச்சிருப்பாங்க, ஃபதாயிலுல் அமால் என்று சொல்வார்கள். அந்த புக்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பெரியார்கள் சொன்ன கதைகள், கட்டுக்கதைகள் அதிகமாக இருக்கும். அதுல ஒரு பெரியார் சொல்கிறார், நான் ஷாபான் மாசத்துல லைலத்துல் கத்ரை பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. ஏதோ லைலத்துல் கத்ர்னா வால் நட்சத்திரம் நினைச்சிட்டாங்க போல. அந்த போது பாரு லைலத்துல் கத்ர் அப்படி. லைலத்துல் கத்ர்ங்கிறது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு இரவுக்கு அல்லாஹ் வச்ச பேரு. அது எப்பந்தான் ஒரு கட்டாயம்? ரமலான் மாசம் தான். ஏன்? ரமலானில் தான் அல்லாஹ் குர்ஆனை அருளினான். குர்ஆனை அருளிய மாதத்தில் அந்த இரவுக்கு பெயர் தான் லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெயர் வைக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், 44வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்தின் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிற வார்த்தை நீங்கள் பாருங்கள். ஒல் கிதாபில் முபீன், இது தெளிவான ஒரு வேதம். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா இன்னா குன்னா முன்சிலீன். அல்லாஹ் சொல்லுகிறான், முன்திரீன் நபியே, இந்த வேதத்தை உமக்கு பாக்கியம் பொருந்திய ஒரு இரவில நாம் கொடுத்தோம். லைலத்துல் கத்ருக்கு இன்னொரு பேர் என்னது? லைலத்துல் முபாரக்கா. இந்த பேர் தான் என்ன, எதுக்கு சொல்லி லைலத்துல் முபாரக்கா. லைலத்துல் கத்ர்னா என்ன அர்த்தம்? மகத்துவமான ஒரு இரவு. லைலத்துல் முபாரக்கான என்ன அர்த்தம்? பரக்கத்து நிறைந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் இந்த இரவுக்கு இன்னொரு பெயர் சூட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக சொன்ன ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். மக்களே, ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்தால், ஃபைதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் அல்லாஹ் திறந்தறான். வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்க கதவை அல்லாஹ் திறக்கிறான். வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரக கதவுகளை அல்லாஹ் மூடி விடுகிறான். வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிட்டு வைத்து விடுகிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரமலான் மாசத்துல என்ன இருக்கு? ஒரு இரவு இருக்கிறது, அதுதான் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதனுடைய சிறப்பு யாருக்கு கிடைக்காது தெரியுமா? மன் ஹர்ரமஹா மன் ஹுர்ரிமஹா ஹுர்ரிம, யாரை விட்டு அந்த இரவு தடுக்கப்பட்டு விடுகிறதோ அவர் உண்மையில் பாக்கியத்தை இழந்தவர். நாங்கள் சொல்ல வேற எதுக்குமே இந்த வார்த்தை பயன்படுத்தல. ஒரு ஆளுக்கு பெருநாள் தொழுகை தவறிடுச்சுன்னா இந்த வார்த்தையா ரசூலா சொல்லி இருக்கிறாங்களா? சொல்லல. வேற ஏதோ தவறுன ஒரு அமலுக்கு ரசூலா அப்படி சொன்னாங்களா? சொல்லல. லைலத்துல் கத்ர ஒருத்தன் இழந்துட்டான் அப்படின்னா அவன் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவன் மாதிரி, அவன் தடுக்கப்பட்டவனை போன்று, அவன் துர்பாக்கியசாலியை போன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹமது போன்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல நீங்கள் செய்கிற சதக்கா 1000 மாசம் செஞ்சோ அதை அல்லாஹ் தருகிறான். உண்மையில் இந்த பாக்கியம் நம்ம உம்மத்தை தவிர வேற எந்த உம்மத்துக்கும் கிடைக்கல. அப்படி கிடைத்ததாக மார்க்க நமக்கு சொல்லவும் கிடையாது. எனவே இந்த பாக்கியத்தை நம்ம வாழுகிற தருணத்திலே அந்த இரவை அடைவதற்கு ஒரு சூழ்நிலை இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உண்மையில் நாம் கை சேதப்பட்ட நபர்களாக இருப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறாரோ, எப்படி வணங்குகிறார்?
ஈமான் கொண்டவராக அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவராக அவர் நின்று வணங்குவாரே ஆனால் குஃபீர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய ஒட்டுமொத்த முந்தைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு நைட்டு தொழுதா போதுங்கிறான். அதுவும் நிரந்தரமாக இஷா முடிச்சோன்னு தக்பீரை கேட்டு ஃபஜர் வரைக்கும் சலாத்தை கொடுக்க கூடாது, அப்படி இல்லை. நீ அந்த இரவுல தொழுதாலே போதுங்கிறான். உங்களால் எவ்வளவு முடியும் அந்த இரவில நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்றினால் உங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நஸை சுனன் குப்ரா என்று அழைக்கப்படுகிற ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ர் இரவு வந்தா, அந்த இரவை நாங்கள் அடைகிற நிலை ஏற்பட்டால் நாங்கள் அதுக்குன்னு ஏதாவது துவா செய்யணுமா? பள்ளிக்கு வரும்போது, போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, வெளியே வரும்போது எவ்வளவோ துவாக்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், படிக்கணும். அது மாதிரி லைலத்துல் கத்ர் இரவுக்குன்னு ஏதாவது துவா இருக்கிறதா? அந்த இரவுல நாங்கள் முணங்கி கொண்டு நாங்கள் ஓதிக்கொண்டே இருப்பதற்கு ஏதாவது துவா இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆமா இருக்குது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்கன்னு நாங்கள் ரசூல். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபுவுன், நீ மன்னிப்பவன். இந்த அஃபுங்கிற வார்த்தை இருக்குல்ல, உண்மையில மன்னிப்பது குறிக்கிறது இல்லை, அலட்சியம் செய்வதை குறிக்கும். எதை குறிக்கும்? இந்த கண்டுக்காம விடுறது இருக்குல்ல. வீட்டில் சிறு பிள்ளைகள் சில தவறுகள் செய்வாங்க, பெற்றோருக்கு தெரியும் தப்புதான், எல்லா தப்பையும் கண்டிக்க மாட்டாங்க. எது அவன் வாழ்க்கைக்கு அல்லது சூழ்நிலைக்கு பாதிப்பு தருமோ அது கண்டிப்பாங்க. சில சேட்டையில் என்ன பண்ணுவாங்க, கண்ணு காணாம விட்டுருவாங்கல்ல, அந்த கண்ணு காணாம விடக்கூடியதுக்கு பேர் தான் அஃபு, அலட்சியம் செய்து விடுவது. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கிறோம்? இன்னக அஃபு, நீ யார்? கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன். நீ எவ்வளவு பெரிய ஆளு, கண்டுகொள்ளாமல் விடக்கூடியவன். துஹிப்புல் அஃபுவ, அப்படி கண்டுகொள்ளாமல் எங்களை விட்டு விடுவதை விரும்பக்கூடியவன் நீ. ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் எங்களை அப்படி கண்டுகொள்ளாமல் விட்டுறேன் அப்படின்னு கேட்கிற துவா இது. இதுக்கு மன்னிப்புன்னு அர்த்தம் வச்சா தப்பு கிடையாது, ஆனால் நேரடியான அர்த்தம் இதுதான். யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், எங்களை மன்னித்து விடுகிறேவா என்ற இந்த வார்த்தையை இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த இரவுல அதிகமான நன்மைகளை செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கூடுமானவரை இந்த இரவு முழுமையாகவே தூங்காமல் இருப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா இரவு முழுக்க தூங்கலன்னு வைங்க, காலையில தூக்கம் வரும், வேலை நடக்காது, பிழைப்பை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாதிப்பு தான், கஷ்டம் தான், அதுல மாற்றமே இல்லை. இல்ல கண்டிப்பா அது காலையில் இருந்துச்சோன்னா பிரிஸ்க் ஆயிரலாம், ஆக முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்காக நீங்க செய்ய வேண்டியது அந்த ஒரு இரவு தியாகம் செய்தால் 1 வருஷ நன்மைன்னு சொல்லல, 83 வருஷ நன்மை அல்லாஹ் தரங்கிறான். அடுத்த ஆண்டு லைலத்துல் கத்ர் இரவுல ஒருவேளை நம்ம இருக்கலாம், அமல் செய்ய முடியாம போயிட்டோம்னா திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் எல்லாம் வச்சிருவோம், அமல் செய்ய முடியுமா? முடியாது. வேற ஏதோ ஒரு வேலை பழுக்கள் எல்லாம் கொடுத்துருவோம், பயணத்தில் தள்ளி விட்டுருவோம், பயணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டுனா அமல் செய்ய முடியுமா? ஹயாத்தா இல்லைனா தான் அமல் செய்ய முடியாதுன்னு இல்லை, ஹயாத்தா இருந்தாலுமே சிலருக்கு அமல் கிடைக்காது. லைலத்துல் கத்ரை இழந்ததுதான், போன இரவு திரும்பி வராது. நபி அவர்கள் எவ்வளவு பெரிய நன்மைகளை முந்தி சென்ற நபர், ரசூல்லா நன்மையை விட நிகராகவோ அதை விட ஒரு நன்மை கூடவோ துன்யால யாரும் அப்படி செய்ய முடியாது. உலகத்துல 200 கோடி முஸ்லிம் இருக்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு 100 கோடி பேர் தொழுகிறாங்க. இங்க அத்தனை பேர் தொழுவருடைய நன்மை யாருக்கு போகும்? ரசூலாக்கு போகும். ஏன்? சொல்லி கொடுத்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஹஜ்ஜுக்களை செய்கிறார்கள், உம்ராக்களை செய்கிறார்கள், அத்தனை பேருடைய ஹஜ் உம்ராக்களுடைய நன்மை யாருக்கு போகும்? ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் கிட்ட இருந்து ஹஜ் உம்ராவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே அந்த தூதருக்கு போகும். எனவே நபிக்கு நிகரான நன்மையை இந்த துன்யால யாருமே செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளை செய்த அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற ஆண்டு வரை ரசூலுல்லாஹ் ரமலானினுடைய அந்த இறுதி 10 வந்துவிட்டால் தாம்பத்தியத்தை விட்டு விலகிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்களாம்? அல்லாஹ்வே ஹலால்ன்ட்டான். எது ஹலாலு? ரமலான் காலத்தில் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? இரவு நேரத்தில் மனைவியோட சேரக்கூடாதுன்னு சொன்னான். சில சஹாபாக்கள் இரவுல மனைவியோட சேர்ந்தாங்க. அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க, கூடும் 30 நாள் என்ன செய்யலாம் தாராளமா, ரமலானுடைய இரவு வேளைகளில் மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கொள்ளலாம், அனுமதி இருந்துச்சு. அனுமதி தான், இப்போ வரைக்கும் அனுமதியில் மாற்றம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த இறுதி 10 வந்துட்டாங்க அப்படின்னா தாம்பத்தியத்துக்கு விலகிடுவாங்க.
இந்த 10 நாள் வேண்டாம், பெருநாள் பிறை பார்க்கிற வரைக்கும் என்ன வேண்டாம், சாம்பத்தியம் வேண்டியதில்லை என்று விலகி விடுவார்கள். அந்த இரவை முழுக்க முழுக்க ரப்புக்காக மட்டுமே செலவழித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தன் கீழாடைய வரிந்து கட்டி கொள்வார்கள். மனைவிமார்களை எல்லாம் எழுப்பி விடுவாங்க, இந்த நாள்ல நீங்க தூங்கக்கூடாது, மற்ற நாள்ல தூங்குனீங்கன்னா வேற, இந்த இரவுல தூங்கலாமா நீங்க என்று எழுப்பி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, எந்த கணவர் இரவு தொழுகைக்காக வேண்டி மனைவியை தண்ணீர் தெளித்து எழுப்பி விடுகிறாரோ அந்த கணவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எந்த மனைவி கணவனுடைய இரவு தொழுகைக்காக வேண்டி எழுப்பி விடுகிறாரோ அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இதை ரசூலுல்லாஹ் லைலத்தில் மற்ற காலங்களில் செய்வாங்க. குறிப்பா லைலத்துல் கத்ர்ல தூங்க விட மாட்டாங்க. தூங்காதீங்க, எந்திரிச்சு தொழுங்க, இதை ஆர்வம் ஊட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் அந்த இறுதி 10க்கு அவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு முயற்சியை அந்த இரவில செய்தார்கள். அதனுடைய ஒரு இலக்கு தான் இத்திகாஃப் என்கிற அமலையும் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். இத்திகாஃப் என்றால் பள்ளியில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஒரு துறவரத்துக்கு பேர் இத்திகாஃப். ஒரு நாள் இருக்கலாம், தப்பு கிடையாது. 10 நாள் இருக்கலாம், 1 மாசம் இருக்கலாம், 1 வருஷம் இருக்கலாம். அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸை பொறுத்தது. ஒருத்தருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குது, வியாபாரம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளிவாசல கழுதிக்கு நடந்தாரு நீங்க, அது மார்க்கு தடுக்குது. உனக்கு மனைவி இருக்கா இல்லையா, உனக்கு கண் இருக்குது, தூங்கணும், கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளின்னு கிடக்கிற, அதைத்தான் ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. இந்த வருடத்துல 1 மாசத்துல ஒரு 10 நாள் வந்து பள்ளியில இத்திகாஃப் இருக்கிறனால என்ன ஆயிர போறது இல்ல, அது ஒரு பெரிய பாதிப்பை மனைவிக்கும் தராது, உன் கண்ணுக்கு தராது, உன் உடம்புக்கு தராது, உன் வியாபாரத்துக்கு தராது, என்ன ஆயிர போகுது. அதை ரசூலுல்லாஹ் வழிமுறைப்படுத்துகிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள். அப்படி நபி அவர்கள் ஒரு ஆண்டு இது ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்த புதிதில் முதல் 10 நாள் ரமலானுடைய ஃபர்ஸ்ட் 10 நாள் ரசூலுல்லாஹ் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க? லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. 10 நாள் முடியுது, ரசூலுல்லாஹ் புறப்படுறாங்க. சஹாபாக்கள் புறப்பட்டு போயாச்சு, வீட்டுக்கு எல்லாரும் போயாச்சு. ரசூலுல்லாஹ் கிளம்புற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதிர்பார்த்த இரவு இருக்குல்ல, அது எதிர்பார்த்த 10 நாள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, முடிஞ்சிருச்சு 10 நாள், அது இனிமே தான் வரப்போகுது, நீங்க உட்காருங்கட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, என் கூட யாரெல்லாம் 10 நாள் ஈத்திகாஃப் இருந்தீங்க அவங்க எல்லாரும் மறுபடியும் வந்து உட்கார்ந்துருங்கட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்க, வந்து உட்கார்ந்துருங்க. எல்லாரும் புறப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் எதிர்பார்த்தது அடுத்த 10 தான் வரப்போகுது, அது கன்ஃபார்ம். அடுத்த என்னது வரப்போகுது, அந்த லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹ் மறுபடியும் தோழர்களை கூப்பிடுறாங்க, இறுதி 10 தாங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னு ரசூலுல்லாஹ். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், இறுதி 10ல் ஒற்றைப்படை என்ன பண்ணுங்க, இந்த 10 இரவில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதனுடைய இரவை, அதனுடைய நன்மையை, அந்த பாக்கியத்தை, பரக்கத்தை நீங்க தேடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டாங்க. இதுல தான் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவு 27ன்னு ஒரு கூட்டம் அமல் செய்யும். அமல் செஞ்சுட்டா கூட பிரச்சனை இல்லை, நாங்க இந்த இரவுல என்ன பண்ண போறோம், தொழுவ போறோம், பயான் கேட்க போறோம், குர்ஆன் ஓத போறோம் என்றால் கூட நீங்க தொழுகையில தான் காட்டியிருக்கணும், வழிபாட்டில் காட்டியிருக்கணும், குர்ஆன் ஓதுவதில் காட்டியிருக்கணும். அப்ப அப்படி வருடா வருடம் இந்த இரவுகளை நாசப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். உண்மையில் 27 லைலத்துல் கத்ரா அப்படிங்கிட்ட கிடையாது. எப்ப 27 லைலத்துல் கத்ராக இருக்கலாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறுதி 10ல் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள். நாங்க இந்த லைலத்துல் கத்ர் 27ங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். என்ன ஆதாரம் அப்படின்னா, லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அரபுல, லாம் யா லாம் தா அலிஃப் லாம் காஃப் தால் ரா, மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னா 9 எழுத்து. எத்தனை எழுத்து? 9 எழுத்து. லைலத்துல் கத்ர்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல எத்தனை வாட்டி வருது? 3 வாட்டி வருது. எத்தனை வாட்டி வருது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். 3 வாட்டி வருது. 9 × 3 எத்தனை? 27. கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களான்ட்டாங்க. எப்படி 27 தான் லைலத்துல் கத்ர், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன, இது எப்படிப்பட்டது அப்படின்னா, மார்க்கத்தை கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் மவுத் வரைக்கும் கண்டுபிடிக்கலங்கிறனால தான் மவுத் வரைக்கும் அமல் செய்யறாங்க. எனவே மார்க்கம் நமக்கு சொன்னது, அந்த இறுதி 10மே முக்கியமான இரவுகள். ஒருவேளை 10 இரவுமே முழிக்க முடியாத ஒற்றைப்படை இரவுலையாவது முழிச்சு என்ன செய்யுங்க, நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்தார்கள், வழிமுறைப்படுத்தினார்கள். நன்மைகளின் சிகரமாக இருந்த நபியவர்களே இறுதி காலம் வரை, மரணிக்கின்ற காலம் வரை அந்த இரவுகளில் வீடுகளில் இருந்தோ அல்லது ஈத்திகாஃப் என்கிற அமல்களில் இருந்தோ ரசூலுல்லாஹ் அந்த இரவை ஹயாத்தாக்கினார்கள், உயிர்ப்பித்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது இழந்துட வேண்டாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப பெருநாள் வந்துருச்சு, தொழுது முடிச்சாச்சு. இதே மாதிரி இரவு தொழுகை நடக்குமா? அடுத்த நோன்பு வரைக்கும் நடக்காது, சாத்தியப்படாது.
ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இஷா முடிச்சு வீட்டுக்கு போய் தொழுதோம், 8 ரக்காயத்து 11 ரக்காயத்து தொழுதோம் அப்படின்னு தொழலாமே தவிர அதுவும் நீடிக்குமான்னு கேட்ட சந்தேகம் தான். நீடிக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கு பெரிய பாடது, அப்படிலாம் பிடிச்சி இழுக்க முடியாது. ஏதாவது அல்ல ஒரு கஷ்டத்தை கொடுத்தா தான் தஹஜ்ஜத்துக்கு எந்திக்கவே மனசு வரும். தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு ஓன அழுது ஒப்பாரி வச்சு அல்லாட்ட மன்றாடணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். கஷ்டமே வரலைன்னா தஹஜ்ஜத்துக்கு எந்திக்கிற மனசு வராது. இது இயல்பு, எல்லாருக்குமான பலகீனம். இது மாறாது. அப்ப இந்த இனிமேல் நம்ம இதுக்கப்புறம் இல்லை, எல்லா ஆண்டுகளுமே ரமலானில் செய்கிற நன்மை அடுத்த ஆண்டு கொண்டு வருவாங்க. அப்படிலாம் நிறைய ஹதீஸ் இருக்கு. நீங்க எல்லா ஹதீஸும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்களேன். 21 என்னால் சில ஹதீஸை காட்ட முடியும். எத்தனை? 21, 23 சில ஹதீஸ் இருக்கு, 25 சில ஹதீஸ் இருக்கு, 27 சில ஹதீஸ் இருக்கு, 29 சில ஹதீஸ் இருக்கு. இப்போ என்ன முடிவு எடுக்கணும்? 27 தாங்கிறவங்க அந்த ஹதீஸை மட்டும் கொண்டு வராங்க. பாத்தீங்க, 27 ரசூலா சொல்லி இருக்கிறாங்க. ரசூலா வந்து மழை பெய்யுன்னாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க 27 தான் மழை பெஞ்சதுங்கிறாங்க, அதனால 27ன்றுவாங்க. அப்படி 21 காட்ட முடியும், 23 காட்ட முடியும், எல்லாத்தையும் காட்ட முடியும். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு புத்திசாலியின் அணுகுமுறை எவ்வாறு இருக்கும் என்றால், இதுல முரண்பாடு வந்துருச்சு, தூக்கி அது மூலையில வைங்க, 10 இரவும் தொழுதுட்டு போயிருவோம்னு வந்துடணும். குறைந்தபட்சம் ஒற்றைப்படை 5 இரவுமே தொழுதுருவோம் என்ற முடிவை எடுப்பது மட்டும்தான் நம்முடைய கபருக்கான நன்மைகளை தக்க வைத்துக் கொள்வதிலும் பாதுகாத்துக் கொள்வதிலும் அது ஒரு சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் வீண்படுத்தி விடாமல் நம்மால் முடிந்த அளவிற்கு தொழுகையில் ஆர்வத்தை காட்டுவோம். உங்களுக்கு தொழ முடியல, நிக்க முடியல, சூறா தெரியல, தெரிஞ்ச சூறாக்களை ஓதுங்க. நிக்க முடியல, உட்கார்ந்து தொழுங்க. ஜமாத்தா தொழணும் அவசியம் கிடையாது, வீட்டில் தனியா நின்று தொழுங்க. இல்ல தொழுகை கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சோம், ஏன்னா நம்மள தொழுது பழக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது, போர் அடிச்சோம், டக்குன்னு குரானுக்கு போங்க. குரான் கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்கும், டக்குன்னு திக்ருக்கு போங்க. திக்ரு கொஞ்ச நேரத்தில் போர் அடிக்கும், டக்குன்னு துவாக்கு போங்க. எப்படியாவது மாத்தி மாத்தி அந்த இரவு முழுக்க சுபுகு பாங்க வரைக்கும் என்ன பண்ணிருங்க, எதையாவது ஒரு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஒரு நன்மை விட்டுறாதீங்க. இதைத்தான் செய்யணும்னு கிடையாது, எதை செஞ்சாலும் 1000 மாசம் செஞ்ச கூலிதான். இதுக்கு இது முடியலைங்கும் போது அது முடியலைங்கும் போது அதுங்கிற மாதிரி எல்லா நன்மைகளையும் செய்யுங்கள். குறிப்பாக இந்த 10 இரவுகளுக்குள் மாதவிலக்கு ஏற்படுகிற நிலையில் அல்லது ஏற்பட்ட பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு பெரிய மனசோர்வே, பள்ளிக்கு வர முடியாது, அடி. 2வது தொழுவ முடியாது, அது பெரிய அடி. சுன்னத்து நஃபீல் எந்த தொழிலும் கிடையாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நமக்கான சூழ்நிலை என்ன என்று எண்ணக்கூடியவர்கள் குரான் மூலமாக குரானை ஓதுவது, திக்ருகள் செய்வது, துவாக்களை செய்வது, மார்க்க செய்திகளை படித்துணர்வது, அல்லது சிலருக்கான அறிவுரைகளை அந்த பொழுதுகளில் நீங்கள் போதிப்பது, தர்மங்களை நீங்கள் முன்னிறுத்துவது, பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்பது என்று மாதவிலக்கு பெண்களும் செய்வதற்கு உகந்த ஏராளமான நன்மைக்குரிய காரியங்கள் இருக்கிறது. எனவே இந்த நன்மைக்குரிய காரியங்கள் எதையுமே இழந்து விடாமல் சிறந்த முறையில் அந்த காரியங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியை நாம் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக நாம் சொல்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து, இன்னைக்கு 20வது இரவு, நாளைக்கு 21வது இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு சாத்திய கூறு உள்ள ஒரு இரவு என்ற அடிப்படையில் நம்ம ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம பள்ளிகளில் சில அமல்களை, அதாவது மக்களுக்கு செய்யுங்கிறத விட செய்யறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இன்னும் ஆர்வப்படுவாங்க. செய்யுங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு வேற, நம்ம குரான் ஓதுறோம், எங்களோட வந்து ஓதுங்கன்னு மக்கள் வந்துருவாங்க. அப்ப அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வை பள்ளிவாசல நம்ம ஏற்படுத்துவோம். என்ன செய்யறோம் அப்படின்னா, 5 இரவு மட்டும்தான், 10 இரவு இல்லை, 5 இரவு. சரியாக இரவு 11 மணிலிருந்து 10 மணிக்கு அதெல்லாம் நடக்கலாம், கரெக்டாக நடக்கும். 8:30 மணிக்கு இஷா, 8:50க்கு இரவு தொழுகை, அந்த 11 ரக்காயத்து தொழுகை நடைபெறும். அது முடிஞ்சோன்னு 10 மணிக்கு எப்போது மாதிரி பயான் நடக்கும். அந்த பழைய தலைப்பு மனிதன் என்கிற தலைப்பு 10:30 மணி 10:40க்குலாம் பயான் முடிஞ்சிடும். 11 மணியில் இருந்து அந்த அமல்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறோம். என்னெல்லாம் அப்படின்னா, துவாக்கள் மனப்பாடத்துக்கு இந்த டைம் யூஸ் பண்ணதோ உண்டு, வேற டைம்ல யூஸ் பண்ண முடியாது. எதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான துவாக்களாக இருக்கிறதோ அது மாதிரி துவாக்களை 5 இரவுல ஒரு 11ல இருந்து 1/4 மணி நேரம், 11:15 வரை துவாக்களை மனனத்துக்காகவும், 11:15 இருந்து 11:45 ஒரு அரை மணி நேரம் குரானை ஓதுவதற்கு. குரூப்பா நீங்க உட்கார்ந்து ஓதலாம், தனியானாலும் ஓதலாம். ஓத தெரியலைன்னா ஓத தெரிஞ்சவங்க ஓதுறத திருப்பியாவது ஓதலாம். அப்படியாவது ஓதி ஒரு அரை மணி நேரம் குரானை ஓதுவதற்காக 11:45 இருந்து ஒரு 12:15 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுருவாங்க. அவங்கவுங்க தனியாக திக்ரு செய்யுங்க. திக்ருகள் சமுதாயத்தில் இல்லாமல் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, கூட்டாகத்தான் திக்ரு கூடாத தவிர தனித்து திக்ரு செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன் அப்படின்னாங்க, தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நான் உடனே சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஒமல் முஃபர்ரிதூன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை தனித்து விடப்பட்டவங்க யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தாக்கிரூன் அல்லாஹ் கதீர வதாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைத்து திக்ருகள் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள். நாங்கள்
அப்போ திக்ருகள் செய்யறதுக்கு கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னு வைங்க, கொஞ்சம் ஓரமாக உட்காந்து அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி நிறைய இருக்கு. அது ஓதுறதுக்கே நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி எதையாவது சில திக்ருகளை ஒரு செய்வதற்கு கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்குவோங்கிற அடிப்படையில் ஒரு அரை மணி நேரம் அதற்காக வேண்டி நம்ம கொடுத்து, பிறகு 12:15 இருந்து ஒரு மணி வரை நம்ம சொன்னோம் லைலத்துல் கத்ர் இரவுக்கான துவா அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப். இதெல்லாம் நம்ம சொன்ன டைம்ல ஓதணுங்கிறதெல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிதத்துன்னு ஆயிரும். எப்படி 11:45 இருந்து 1:15 வரைக்கும் 12:15 வரைக்கும் ஓத சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கு மட்டும் தான் திக்ர் பண்ணுவோம், நாங்கள் மற்ற நேரத்தில் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்கள் தௌஹீத் ஜமாத்தை சொல்லிட்டாங்கன்னு பண்ணிட்டு இங்கே பிதத்து, அது மார்க்கத்துக்கு விரோதம். இது மக்களுக்கு ஒரு யூனிஃபார்மாக உருவாக்கணுங்கிறதுக்காண்டி செஞ்சது. நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம், மொத்தத்தில் இந்த அமல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி மக்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த நேரங்கள் கொடுக்கப்பட்டது. இறுதியாக அது முடிந்த பிறகு இரவு தொழுகை, அதாவது 1 மணிலிருந்து 2:15 வரைக்கும் குர்ஆன்ல இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி 5 சூறா நம்ம கொடுத்துருக்கிறோம். 21வது இரவு வந்து என்னன்னா 22வது சூறா, 23வது இரவு 24வது சூறா, 25வது இரவு 26வது சூறா, கரெக்டாக அடுத்தடுத்த நம்பர்ல உள்ள சூறா. 27வது இரவு 28வது சூறா, 29வது இரவுல என்னது 30வது சூறா. அந்த சூறாவை படிச்சுட்டு வந்துருங்க. தமிழ்ல பள்ளியினுடைய இமாம் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுல இருந்து பதில் சொல்லக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பரிசு கொடுக்கிற மாதிரியான அந்த மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். பரிசு இல்லையா? சரி, படிச்சுட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய அருளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிறகு 12:15 இன்ஷா அல்லாஹ் ஒளி செஞ்சுட்டு வந்து 2:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுகை நடக்கும். அதாவது இந்த தொழுகையை 8:30 மணிக்கு அப்புறம் உள்ள தொழுகையை தொழாதவங்க அந்த தொழுகையை தொழுதுக்கோங்க. இந்த தொழுகை தொழுதுக்கோங்க, நீங்கள் நஃபிலாக தனித்து நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். தயவு கூர்ந்து பெண்கள் மாத விளக்கில் இருக்கிறவங்க பள்ளிக்கு வர முடியாதுங்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. குர்ஆன், திக்ரு, துவாக்கள் இது மாதிரியான அமல்களில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். பள்ளிக்கு வர வாய்ப்பு உள்ளவர்கள் பள்ளிக்கு வந்து இந்த அமல்களை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சில பேர் வந்து தனிமையில் இருந்தால் தான் நன்மை செய்ய தூண்டும் சில பேருக்கு. அப்படிப்பட்டவங்க தனிமைக்கு போயிருங்க. நன்மை செய்யணும் தான் நோக்கமே தவிர கூட்டமாக செய்ய வேண்டிய ஒரு அவசியம்லாம் கிடையாது. எப்படியாவது நன்மை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். குறிப்பாக இந்த சதக்காக்களை இந்த இரவுகளில் முற்படுத்துவதற்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க. ஃபித்ராக்கள் கொடுப்போம், அதனால் இந்த மாதிரி இரவு பொழுதுகளில் ஃபித்ராக்களை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட ஒருவேளை அது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்து ஒரு பிரம்மாண்டமான கூலியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மனிதன் என்கிற தலைப்பினான அந்த தொடர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 10 நாட்கள் 10 இரவுகள் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும்.